ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கொன் சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கோஸ் பம்ப்ஸ் கொண்டு வர லெவலுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கொன் சீசன் 2 எபிசோட் 15. 6 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிறவங்க அந்த எக்க கீழே போட்டு உடைக்கவும் அதுக்குள்ள இருந்து பெரிய பீஸ்ட் வருது. இருமா சுசுகி ஏஜ் 14 நெதர்வேர்ல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்காக என்ன காத்துட்டு இருக்குங்கிறத பொறுத்து இருந்துதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த பீஸ்ட் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டைம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ரோனவே ரோமியோ என்னடான்னா ஒவ்வொரு காஸ்டியூமா போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காஸ்டியூமா போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறாம வந்துட்டு அந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கிறத சென்ஸ் பண்றான். கைஸ் தரை எதனால இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மொத்தமா 3 இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவன் சென்ஸ் பண்றான். அகாரஸோட பிளட் லைன் எபிலிட்டியே வந்துட்டு மை ஏரியா அவனால சுத்தி இருக்கிற தரைய கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுக்காக இந்த இடம்லாம் ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சார்நாத் கேட்கவும் முட்டைகளை பொறிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அகாரஸ் சொல்றான். ஆஸ் அதை பத்தி டீட்டெயிலா அவன் கிட்ட கேட்கவும் மேஜிக்கல் பீஸ்ட் சமனிங் எக் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை பொறிக்கிறதுக்காக வாமன ஒரு மேஜிக் சர்க்கிள் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சர்க்கிள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அகாரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துருது. அகாரஸ் அதை சென்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவனோட எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ அந்த முட்டைக்குள்ள இருந்து டிராகன் பீஸ்ட்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்து அந்த இடத்தையே தம்சம் பண்ணுது. என்னது மேஜிக்கல் பீஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த டிராகனை யாரோ இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்க, அப்படி இல்லைன்னா இது இங்க வர சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாரும் சேஃப்டியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வால்டர் பார்க் ஸ்டாஃப் வந்துட்டு எல்லாரையும் சேஃப்டியா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பசங்களா நீங்க யாரும் ரிஸ்க் எடுக்க கூடாது, வாங்க நம்ம எல்லாரும் சேஃப்டியா அவங்க கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாலம் எல்லாரையும் அந்த சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்போ கண்ட்ரோல் ரூம்ல பார்த்துட்டு மொத்தமா 3 இடத்துல பீஸ்ட் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டிஸ் அப்புறமா பீஸ்ட் கண்ட்ரோலர் இந்த டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் 3 டீமா பிரிஞ்சுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்க சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 பீஸ்ட் டீமே வந்துட்டு ஒவ்வொரு டீமும் பாக்குறாங்க. அச்சோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது, தெரிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கவோ கேளுக்கு அந்த இடத்துல வந்து நிக்கவோ ஐ ப்ரொஃபசர் நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு அவனுங்க பார்த்தா சாரி என்னால முடியாது. ஏன்னா ஸ்கூலோட ரூல்ஸ் புக்ல என்ன போட்டிருக்குன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க இப்போ என்ன பண்றீங்க, அந்த பீஸ்ட் கூட போய் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேளுகோ சொல்றான். இவங்க 3 பேருக்குமே தூக்கி வாரி போடுது. ஸ்கூல்ல நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எல்லா டைமும் கிடைக்காது, போய் அது கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். ப்ரொஃபசர் என்ன விளையாடுறீங்களா, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓட பார்க்கும்போது டக்குன்னு கேலகோ எல்லாரையும் பிடிச்சிட்டு நீங்க கண்டிப்பா அது கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேசிக் லெவல் மேஜிக் தான் கத்து கொடுப்பாங்க. அதுல அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் மத்த மேஜிக் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. சோ இப்போதைக்கு இந்த டீம் எந்த ஒரு அட்டாக் ஸ்பெல்லுமே கத்துக்கலங்கிறதுனால அந்த பேஸ் கிட்ட இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட எந்த ஒரு அட்டாக் ஸ்பெல்லுமே கிடையாது, நம்ம எப்படி இதை அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. வழியில நிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பீஸ்ட் கத்துது அப்படின்னு சொல்லி காமவே சொல்றான். காமவேவோட பிளட் லைன் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுனால அவனால எந்த ஒரு கிரீச்சரோட லாங்குவேஜையும் புரிஞ்சுக்கிட முடியும். கோயமானோட பிளட் லைன் எபிலிட்டி விண்ட் பிளேட் அப்படிங்கிறதுனால அதை வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறான். தெரிஞ்சிடுச்சு நம்ம டீம்ல யாருக்குமே அட்டாக் ஸ்பெல் தெரியல அப்படின்னாலும் நம்மளோட பிளட் லைன் எபிலிட்டி எதுவுமே அட்டாக் ஸ்பெல்லுக்கு யூஸ் ஆகாது. ஆனா கோயமான் உன்னோட பிளட் லைன் எபிலிட்டி அது அட்டாக்கு யூஸ் ஆகும். சோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு ஷாக்ஸ் நீ உன்னோட கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அதோட கண்களை எடுத்துன்னு சொல்லப்போ 8 கண்ணு இருக்கு, எதை எடுக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போ ரைட் சைடு இருக்கிற ஒரு கண்ணை எடு அப்படின்னு சொல்றான். இப்போ அதுக்கு ஒரு சைடு வந்துட்டு கண்ணு ஒழுங்கா தெரியல. காமவே ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதுகிட்ட பேச்சு கொடுக்குறான். இந்த டைமிங் யூஸ் பண்ணி விண்ட் பிளேட வச்சு ரஃபயர்ங்கிற ஸ்பெல்ல வச்சோம் அதை ஃபயரை வச்சு அட்டாக் பண்றாங்க. சாதிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பெருசா எதுவுமே ஆகல. போச்சு அதை நம்ம இன்னும் டென்ஷன் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தா அதை இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ப்ரொஃபசர் இப்போ வச்சு வந்து காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்குள்ள விட்டு கொடுத்துட்டீங்களா, எதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்கறீங்கன்னு கேளுக்கு கேட்கவும் ஏன்னா நீங்க தானே எங்களோட டீச்சர், எங்களோட சூப்பீரியர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஸ்கூல்ல கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த பீஸ்ட்டை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேளுகோ சொல்றான். ஆமா ஃபர்ஸ்ட் நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கணும், கண்டிப்பா எங்களால முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கதறுதாங்க. கேலகோவோட டீம் மெம்பர்ஸ் இப்படி ஒரு பக்கம் அந்த பீஸ்ட் கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஜெயில காமிக்கிறாங்க. 6 ஃபிங்கர்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆளுங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கேட்கவும் எங்க ஆளு ஒருத்தனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட லீடர் சொல்றான். எல்லா லாக்கி யாரோ ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க, கைதிங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் போய் எக்ஸ்பிளைன் பண்றான். கிரியா கூட சேர்ந்து பிளான் போட்டவங்க தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு இருக்கிற அந்த 1182 மட்டும் கொஞ்சம் சோகமாவே நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கைஸ் நம்ம எங்க இருந்து தப்பிச்சிட்டோம் தான், ஆனா டாப் ஃப்ளோருக்கு போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க. டாப் ஃப்ளோர்ல யார் இருப்பான்னு மறந்துட்டீங்களா, ட்ரைட்டன் தி ஹேண்ட் ஷேக்கர். அவனோட பிளட் லைன் எபிலிட்டி ஹேண்ட் ஷேக்கர், அதை யூஸ் பண்ணி அவன் வெறும் கையாலேயே ஒரு டிராகனையே கொண்டிருக்கான், மறந்துட்டீங்களான்னு 1182 கேட்கவும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஈவன் 6 ஃபிங்கர்ஸால கூட மொத்தமா சேர்ந்தாலும் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் யோசிச்சுட்டு இருக்கான். அஜோ என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லி இங்க ட்ரைட்டன் கதறிட்டு இருக்கான். என்னோட பிளட் லைன் எபிலிட்டியான ஹேண்ட் ஷேக்கர் இந்த இத்தனோண்டு இருக்கிறவன் மேல
ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்பமாச்சும் உனக்கு தெரிஞ்சுதா உன்னோட லெவல் என்ன என்னோட லெவல் என்னங்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குட்டியோண்டு இருக்கிறவன் ட்ரைட்டனோட கையவே பிடிச்சி ஓடிச்சிருந்தான். நம்மளோட மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் மேல அதுங்களோட வேலையை பக்காவா பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 6 ஃபிங்கர்ஸோட லீடர் சொல்லவோ ஒருவேளை ஒருத்தன் தடுக்க வந்தா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கறான். ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் அதை தடுக்க ட்ரை பண்ணா உண்மையிலேயே அவங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ஜாஸ முன்னாடி தள்ளிட்டு நீ தான் இதை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜாஸ் தப்பிக்கிறா. எதுக்காகடா என்னைய முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்க தான் எங்களோட லீடர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் எப்போ உங்களுக்கு லீடரா மாறினேன் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கேட்கவும் ஆமா நீ தான் கிம்மல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க எல்லாருமே செகண்ட் ரேங்க் தான், நீ ஒருத்தன் தான் தேர்ட் ரேங்க், சோ நீ தான் எங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் காப்பாத்து காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த பப்பி ஐஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவங்க அண்ணன் வந்துட்டு ஜாஸோட பர்சியா அடிச்சுட்டு போயிருந்தான். ஜாஸோட ரூமுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தையே குப்பையாக்கி போட்டு வச்சிருக்கான். எப்பவுமே என்னோட அண்ணன் என்கிட்ட மோசமா தான் நடந்துக்கிடுவான். ஆனா அதை எதுக்காக நான் பொறுத்து போறோம்னா அவன் என்ன விடவோ ரொம்ப திறமசாலி. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன் ஒருவேளை எனக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா அவங்கள நான் நல்லபடியா பாத்திருப்பேன் அப்படின்னு ஜாஸ் யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே என்ன ஒரு அண்ணனா நினைச்சுதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ப்ளீஸ் அந்த கியூட்டான பப்பி ஐஸை வச்சு என்ன பார்க்காதீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜாஸால இப்ப தாக்கு பிடிக்க முடியல. சரி ஓகே உங்களோட அண்ணன் ஐ மீன் உங்களோட ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜாஸ் சொல்றான். அந்த பீஸ்ட்டை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு இப்ப பிளான் போட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்களோட பிளட் லைன் எபிலிட்டி என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கேளுக அந்த இடத்துக்கு வந்து உன் கழுத்துல இருக்கிற அந்த செயின் என்ன சும்மா டெக்கரேஷனுக்கு தான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கறான். ஆமா இந்த விசில் இதை நான் மறந்தே போயிட்டேன், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் சொல்றான். எங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சேஃப்டியா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கியூல நின்னுட்டு இருக்கான். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே தரமட்டமானதுன்னு நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் இன்னும் அந்த இடத்த நாசமாக்கிட்டே தான் இருக்கு. இடிஞ்சு போன அந்த இடத்து முன்னாடி ஹீரோ போய் நிக்க போய் என்னாச்சுன்னு போய் பாலம் கேட்கறான். திடீர்னு எல்லாம் 3 மேஜிக்கல் பீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காது, யாரோ கண்டிப்பா அதை சமன் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ கேட்கறான். ப்ரொஃபசர் அவங்க சொல்றது உண்மைதானான்னு கேட்கவோ ஆமா அது எல்லாமே சமனிங் பீஸ்ட் தான், யாரோ அதை வேணும்னே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்கன்னு பாலம் சொல்றான். ப்ரொஃபசர் எனக்கு என்னமோ பண்ணுது ஒரு அன்ஈஸியான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேசுறான். ப்ளீஸ் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடிஞ்சு போன இடத்துக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் கத்திட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் மாட்டிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விடவோ இவனை காப்பாத்துறதுனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இருமா இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இவங்க எல்லாம் டீமன்ஸ் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாலம் கேட்டுட்டு இதை நினைச்சு நீ எதுவோ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கை வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி போய் அந்த சின்ன பையனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க காப்பாத்த போறது இல்லையா அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட்ட போய் கேட்கறான். அவங்களை காப்பாத்துறதுக்குலாம் டைம் இல்ல, டைம் தான் வேஸ்ட், நீயும் போய் லைன்ல நில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சோகமாகவும் மாஸ்டர் இருமா என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஆஸ் வந்து கேட்போம். ஃபோன் தான் வேணும் கொண்டா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அந்த வால்டர் பார்க்ல நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கறான். இந்த ஃபீலிங் எனக்கு இது வித்தியாசமா இருக்கு, அந்த பீஸ்ட் இந்த இடத்த அழிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஈவன் கிரியா வந்துட்டு அந்த ஸ்கூலை அழிக்க போறேன்னு சொன்னப்ப கூட நம்ம ஹீரோ அவன் மேல கோவப்படல. இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ யார் மேலேயுமே கோவப்பட்டதே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ கோவப்படுறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.